பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 23ஆம் தேதி நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஒரு 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 செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு 9 பாயிண்ட் உள்ளடக்கி இந்த செய்தி குறிப்பு. இந்த ரூல் நீங்கள் தெரியாமல் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சட்டத்தை மீறும்போது 2 வருட ஜெயில் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபேஸ்புக் தானே, வாட்ஸ்அப் தானே, மெயில் தானே அப்படின்னு அஜாக்கிரதையாக சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நம்ம ஒரு எச்சரிக்கை பதிவாகும். இந்த ரூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிறக்காண்டி நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் வெளியிடுகிறோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் முதல்ல நீங்கள் இதை பகிர்ந்துருங்க. பிற்பாடு என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23/4/2026 அன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். 7 to 6. ஓகே. ஓட்டு போடுறது காலை 7 to 6. ஓகே. 21/4/2026 அன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 126 கீழ் பின்வரும் விதிமுறைகள் செயலில் இருக்கும். இன்னையிலேருந்து 21ஆம் தேதி இன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து நம்ம வாசிக்கக்கூடிய இந்த ஒரு தகவல் நடைமுறைக்கு வருது. தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது. நடத்தவும் கூடாது, பங்கேற்கவும் கூடாது. பாயிண்ட் 1. யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, எஃப்எம், ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்ற அல்லது இது போன்ற சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இன்றைக்கி நம்ம தான் இந்த சமூக வலைதளங்களில் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் 2வது பாயிண்ட்லேயே சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இது போன்ற பக்கங்களில் தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள், இவங்களுக்கு வாக்கு போடுங்க, அவங்களுக்கு வாக்கு போடுங்க, ஒரு குறும்படம் எடுத்து வெளியிடுவது, இது போன்ற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் நிறுத்தி வைக்கணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது குறுஞ்செய்தி மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்பை இது உள்ள மெயில் முதற்கொண்டு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகே. பாயிண்ட் 3 பொதுமக்களில் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கிற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது யாதொரு திரையரங்க செயல்பாடு அல்லது ஏதேனும் பிற கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்த அல்லது ஏற்பாடு செய்வதன் மூலம் அங்குள்ள பொதுமக்களிடம் யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் யாதொரு நபரும் பரப்புரை செய்யக்கூடாது. இந்த விதிமுறை மற்றும் மேற்கண்ட 2 விதிமுறைகள் எவ்விதத்தில் மீறப்பட்டாலும் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 126(2) படி 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் சேர்த்து தண்டனை விதிக்கப்படும். அபராதம் விதிச்சாலும் விதிக்கலாம், இல்லை 2 ஆண்டு ஜெயிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த குற்றங்கள் செய்தால். 4வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொகுதி வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் மற்றும் அத்தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் 21/4/2026 அன்று மாலை 6 மணிக்கு மேல் அத்தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். எங்கெந்த மாவட்டத்துலேயும் வெவ்வேறு தொகுதியில் களமாடிட்டு இருப்பாங்க, தேர்தல் பணி செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சாயந்தரம் அந்த 21ஆம் தேதி மாலை 6 மணியோட அவன் தொகுதிக்கு ஓடி போயிரு. பிரச்சார பீரங்கெலாம் எஸ்கேப் ஆகி ஓடிடு, அவ்வளோதான். 5ல் என்ன சொல்லியிருக்காங்க, கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறியப்படும். 5வது எங்கேயாவது நீங்கள் ரூம் போட்டு இல்லை ஒரு மண்டபம், சமுதாய கூடங்களில் கூட்டமாக தங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டால் தண்டனை உண்டு. அதையும் சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வெளியாட்கள் தெரியும், அதை நம்ம புகார் சொல்லலாமா? தாராளமாக. அதுக்கு தானே சிவிஜியில் ஆப் வச்சுருக்கிறாங்க. 6வது என்ன சொல்லியிருக்காங்க, வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் 21/4/2026 அன்று மாலை 6 மணி முதல் செயல்திறனற்றதாகிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டிட்டு கூட அதை பேசுகிறதுக்கு நட்சத்திர பேச்சா அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அது 6 மணியோட 6 மணியோட முடிஞ்சு நீங்கள் எப்போ எவ்வளோ வேணாலும் அந்த 6 மணிக்குள்ளே கத்தி முடிச்சுக்கணும். 6 மணிக்கு மேலே கத்துனாங்கன்னா நீங்கள் ஃபோன் அடிச்சிடலாம். 7வது என்னென்னா, சட்டமன்ற தேர்தலுக்கான ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று வாகன அனுமதி பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 பாயிண்ட் உட்பிரிவு 7லே உட்பிரிவு கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஓகே.
அவரது சொந்த பயன்பாட்டிற்கான ஒரு வாகனம். ரெண்டாவது வந்து தேர்தல் முகவரின் பயன்பாட்டிற்கான சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வாகனம். மற்றும் தேர்தல் முகவர் அல்லது அவரது பணியாளர்கள் பயன்பாட்டிற்கான ஒரு வாகனம். 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலே குறிப்பிட்டுள்ள வாகனங்களின் அனுமதி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கும் வாக்குச்சாவடியிலிருந்து அழைத்து செல்வதற்கும் வேட்பாளர் அல்லது அவரது முகவர் வாகனத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு வேட்பாளரும் அனுமதிக்கக்கூடாது. இது 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 131 பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய முறைகேடான செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நம்ம வாகனம் வேணும், ஓட்டு போடுறதுக்கே முடியாதவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை நீங்கள் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு வாகனம் வேணும்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தா உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க இதை ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்துச்சு. எத்தனை பேர் அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே, பாயிண்ட் 9 என்ன அப்படின்னா, 2 நபர்களை மட்டுமே கொண்ட வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் தேர்தல் அலுவலக வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர்கள் தொலைவில் வெளியே அமைக்கப்படலாம். தேவையில்லாத கூட்டத்தை அவர்கள் அனுமதிக்கக்கூடாது. இதோடைய 9வது பாயிண்ட் என்ன? அதாவது தேர்தல் வாக்குச்சாவடியிலேருந்து 100 மீட்டருக்கு அவுட்டில் வந்து ஒரு அலுவலகம் மாதிரி, கட்சி அலுவலகம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே 2 பேர் தான் இருக்கணும், கூட்டத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ஓட்டு போட்டு வந்தவங்கலாம் பிஸ்கட்டு லட்டு முறுக்கெலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இல்லை, அவங்க தானே இவங்க, அவங்களே தான். ஓகே, இவங்க வந்து 2 பேர் தான் அனுமதி. இவங்க வேட்பாளர்களுக்காக 2 பேர் வெளியில், அது 100 மீட்டருக்கு அங்கிட்டு இருக்கலாம். ஸோ மேபி 100 மீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடைகள் மற்றும் வணிக சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களையும் என்ன செய்வாங்கன்னா மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. அதனால் இந்த 100 மீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவெல்லாம் பெரும்பாலும் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பணப்பட்டுவாடாவோ மேபி ஏதாவது ஒன்று நடந்தால் கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்காணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நீங்கள் ஓட்டு போட போகும்போது உங்கள் செல்ஃபோனை வந்து வெளியில் விட்டு போயிடணுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அங்கே வாங்கி நீங்கள் டோக்கன் போட்டு செல்ஃபோனை வச்சுட்டு போகணும். இதையும் தாண்டி நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா அவங்க உங்களுக்கு ஓட்டு ஸ்லிப் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவேற்றணும். நீங்கள் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை இளைஞர்களுக்கு இந்த வேலையில் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பதட்டமான வாக்குச்சாவடிகள் எல்லாமே 4 திசையிலும் கேமரா ஃபிட் பண்ணிட்டாங்க. 4 திசையிலும் வாக்குச்சாவடியில் கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் சென்டர் அமைச்சு கேமராவை வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. யார் உள்ளே வரா, யார் உள்ளே போகிறா, யார் கலவரம் பண்ணுறா, அதனால் தப்பிக்க முடியாது. எங்கேயுமே எதுவுமே இல்லையே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நாட்டில் கலவரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிற ஒரு செயலாக இருக்கும். உங்கள் தலைவர்கள் மீது நன்மதிப்பு இருக்கலாம், யாருக்காவது நீங்கள் வாக்கு செலுத்தணுங்கிறத நீங்கள் தீவிரமான ரசிகர்களாக இருக்கலாம், மேபி உங்கள் தொண்டர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் கூட தேர்தல் விதிமுறை எல்லோருக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் மனசில் வச்சு செயல்படணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். என் ஓட்டு விற்பனைக்கல்ல, நான் விற்கவே இல்லை, தைரியமாக என்னால் சொல்ல முடியும். நீங்களும் விற்கலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இந்த பேப்பர் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் எடுத்து எல்லோரும் பயன்படுத்திங்க. நட்பு ஓட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.